வணக்கம் நேயர்களே, இன்று 3ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 2016ஆம் ஆண்டு புதன்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் வீரகேசரியானது தனது பிரதான செய்தியாக யாரானாலும் தண்டனை அப்பாவி வேஷம் போட வேண்டாம் என்ற செய்தியை பிரசுரித்துள்ளது. அப்பாவிகள் என்ற வேஷம் போடுவதனால் செய்த குற்றங்களை மறைக்க முடியாது. ராஜபக்ஷமார் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள விடயங்கள் மட்டுமல்ல, கடந்த ஆட்சியில் நடந்த அனைத்து மோசடிகளையும் கண்டறிவதுடன் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவர் என அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் புதிய அரசியல் யாப்பு விவகாரத்தில் எதிர்கால சந்ததியினரின் சாபத்துக்கு உள்ளாகிவிடக் கூடாது, தீர்க்க தரிசனம் அல்லாத ஆலோசனைகள் நிராகரிக்கப்படலாம் என எச்சரிக்கிறார் உதயகுமார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பு சட்டத்தில் மலையக சமூகத்துக்கான பிரதானமான இலக்கொன்றை அடைந்து கொள்ளும் பொருட்டு முன்வைக்கப்படுகின்ற ஆலோசனைகள் ஏகோபித்ததாகவும் ஒருமித்த கருத்தினை கொண்டதாகவும் அமைந்திருத்தல் வேண்டும். மலையக தலைமைகளும் அரசியல்வாதி தொழிற்சங்கவாதிகளும் புத்திஜீவிகளும் ஒன்றிணைந்து ஒருமித்து செயற்படாத பட்சத்தில் வெவ்வேறு தரப்பாக பிரிந்து நின்று முன்வைக்கப்படுகின்ற யோசனைகள் அலட்சியப்படுத்தலுக்கோ இல்லாவிட்டால் நிராகரிக்கப்படுவதற்கோ சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் என்று மத்திய மாகாண சபை உறுப்பினர் உதயகுமார் வலியுறுத்தி எச்சரிக்கை விடுத்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கமானது மக்களின் நம்பிக்கையை வெல்லுவதன் முக்கியம் என்று வெளியாகியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 30வது கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணைக்கு அமைவாக இலங்கை முன்னெடுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ள உள்ளக விசாரணை பொறிமுறையில் வெளிநாட்டு மற்றும் பொதுநலவாய நீதிபதிகளை ஈடுபடுத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் இதுவரை முடிவு எட்டப்படவில்லை. இந்நிலையில் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் அவ்வப்போது இந்த விவகாரம் தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். ஆனால் நம்பிக்கை ஏற்படும் வகையில் எவ்விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படுவதாக தெரியவில்லை. உண்மையிலேயே கடந்த காலங்களில் உள்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை பொறிமுறைகளில் மக்களுக்கு உரிய நீதி கிடைக்காமையின் காரணமாகவே மக்கள் சர்வதேச தலையீட்டை வலியுறுத்தி நிற்கின்றனர். எனவே மக்கள் எதிர்பார்க்கும் அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொண்டு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கும் செயல்பாட்டை நம்பகரமான முறையில் முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரலின் பிரதான செய்தியாக ஐக்கிய தேசிய முன்னணியில் இணையும் ஜனநாயக கட்சி இன்று பிரதமர் ரணில் பொன்சேகா கைச்சாத்து என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய முன்னணியுடன் கைகோர்த்து எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்க உள்ள ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவின் ஜனநாயக முன்னணி அதற்கான இருதரப்பு ஒப்பந்தத்தை இன்று புதன்கிழமை கைச்சாத்திட உள்ளதுடன் அண்மையில் காலமான அமைச்சர் குணவர்த்தனவின் இடத்திற்கு ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா நியமிக்கப்பட உள்ளதாகவும் இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கமானது டெங்கு போன்று அச்சுறுத்தலாக ஷிகா என்று வெளியாகியுள்ளது. மனித குலத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கும் டெங்கு சிகின்குனியா வரிசையில் இப்போது ஜிகா வைரஸ் பரவும் ஆபத்து உருவெடுத்திருக்கின்றது. சர்வதேச ரீதியில் சுகாதாரத்திற்கு பெரும் பாதிப்பை இந்த வைரஸ் ஏற்படுத்தக்கூடும் எனவும் இந்த நெருக்கடிக்கு தீர்வு காண உலக நாடுகள் ஒன்றுபட வேண்டிய தேவை இருப்பதாகவும் உலக சுகாதார மையம் திங்கட்கிழமை இரவு அறிவித்திருப்பதாக இந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து சுடரொளியானது தனது பிரதான செய்தியாக உண்மைகள் கண்டறியப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும், சுதந்திர கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்கிறார் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. அன்றும் இன்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரே நிலைப்பாட்டில்தான் உள்ளது. உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும், குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. உண்மைகளை கண்டறிய சர்வதேச தொழில்நுட்ப உதவி அவசியமாகும். கடந்த அரசின் காலத்திலும் சர்வதேச உதவிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. இது ஒன்றும் புதிய விடயமல்ல என அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் இன்னும் ஒரு செய்தியாக மதத்தில் அரசியல் தலையீடு ஏற்பட்டால் பாரிய பிரச்சனை, எச்சரிக்கின்றார் பிரதமர் ரணில் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சமயங்களின் நடவடிக்கைகளில் தலையிடுவதற்கு அரசுக்கு சட்ட ரீதியான உரிமை இல்லை. சமய நடவடிக்கைகளை சாசனத்திற்குள் வரையறுக்க வேண்டும். இதில் அரசியல் தலையீடு ஏற்பட்டால் பாரிய பிரச்சனை ஏற்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கமானது முரண்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா அல் ஹுசேன் என்று கேள்விக்குறியுடன் வெளியாகியுள்ளது.
உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு எதிர்வரும் 6ஆம் திகதி இலங்கைக்கு முதல் தடவையாக விஜயம் செய்கிறார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சயித் அல் ஹுசைன். கடந்த செப்டம்பர் மாதம் இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து இலங்கையில் முரண்பாடான கருத்துகள் தெரிவிக்கப்படுவதால் சயித் அல் ஹுசைன் இலங்கை விஜயம் முரண்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க உதவும் என்று நம்புவதாக இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து உதயனின் பிரதான செய்தியாக வேண்டாம் விமான நிலையம், மீள்குடியேற்றமே வேண்டும். ஒருமித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வலிவடக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முதலில் மக்களின் மீள்குடியேற்றம், அதன் பின்னரே எதுவென்றாலும் செய்ய முடியும். எங்களுக்கு பலாலி விமான நிலையம் விஸ்தரிப்பு தேவையில்லை. எங்களின் சொந்த நிலம்தான் வேண்டும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுவே மயிலிட்டி மக்களின் ஏகோபித்த முடிவு. இவ்வாறு தெளிப்பளை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே நேற்று மேற்படி தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வலம்புரியின் பிரதான செய்தியாக யோஷிதவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, கடற்படை தளபதிக்கு பாதுகாப்பு அமைச்சு உத்தரவு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் லெப்டினன்ட் யோஷித ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி கடற்படை தளபதிக்கு பாதுகாப்பு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக முன்னாள் எம்பிலிபிட்டிய உதவி போலீஸ் அத்தியட்சகர் கைது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எம்பிலிபிட்டியவில் 29 வயதான இளைஞன் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தர்மரத்ன நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சிங்கள நாளேடான லங்காதீப நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இதே செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. லங்காதீப நாளேட்டில் வெளியாகியுள்ள தொடர்புபட்ட செய்தியாக எம்பிலிபிட்டிய சம்பவம், உயிரிழந்தவரின் மனைவி 1 கோடி நஷ்ட ஈடு கோரி வழக்கு தாக்கல் என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள உலக செய்திகள் பக்கத்தில் ஜிகா வைரஸின் அபாயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜிகா வைரஸ் அபாயம், சர்வதேச அவசர நிலை பிரகடனம், உலக சுகாதார அமைப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நாடுகளை மையமாக கொண்டு ஜிகா வைரஸ் பரவி வரும் நிலையில் உலக சுகாதார நிறுவனத்தினால் சர்வதேச அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ஜிகா வைரஸ் பரவி வருகின்றமை வழமைக்கு மாறான நிகழ்வென குறிப்பிட்டிருக்கும் உலக சுகாதார நிறுவனம் அடுத்த வருடத்துக்குள் 4 மில்லியன் பேர் ஷிகா வைரஸினால் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் கணக்கிட்டுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இந்திய செய்திகள் பக்கத்தில் மோடி வருகைக்கு எதிர்ப்பு, 200 பேர் கைது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கோவையில் இஎஸ்ஐ மருத்துவமனை திறப்பு விழா மற்றும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க நேற்று பிரதமர் மோடி கோவைக்கு வருகை தந்தார். இதன்போது மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகம் ராமகிருஷ்ணன் தலைமையில் 25 இயக்கங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் அவிநாசி சாலை லட்சுமி மில் சந்தையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரியின் கேலி சித்திரமானது நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ஷ வெலிக்கடை சிறைச்சாலையில் சிறைப்படுத்தப்பட்டுள்ளார். அவரை பார்ப்பதற்காக அரசியல் பிரமுகர்கள் பலரும் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் தள்ளுவண்டில் வியாபாரி ஒருவர் கூட்டம் அல்லது அதுதான் கடையை இங்கே கொண்டந்துட்டேன் என்று தெரிவித்தவாறு வியாபாரத்தினை நடத்துவது போன்றும் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. அடுத்து தினக்குரலின் கேலி சித்திரமானது ஜனநாயகம், ஊடக சுதந்திரம், கருத்து சுதந்திரம் உள்ளடக்கியது என கூறப்படும் மைத்ரி ரணில் நல்லாட்சியில் ஊடகங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுவது போன்றும் ஜனநாயகம், ஊடக சுதந்திரம், கருத்து சுதந்திரம் இவையாவும் வெறும் ஏட்டளவில் காணப்படுவது போன்றும் வரையப்பட்டுள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரமானது காணாமல் போன தமது பிள்ளைகளை கண்டறிந்து தருமாறு அவர்களின் புகைப்படம் தாங்கிய பதாதைகளை தாங்கியவாறு அவர்களின் உறவினர்கள் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்து வருகின்ற நிலையில் தற்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் நிதி மோசடி குற்றச்சாட்டில் வெலிக்கடை சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவும் தனது மகனின் புகைப்படம் தாங்கிய பதாதையுடன் கண்ணீர் மல்க நிற்பது போன்று இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. இதுவரை இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகள் மற்றும் பிராந்திய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.